நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். கேவலம்பி ஆண்டு ஆடி மாத சிம்மராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். தங்கள் ஜென்ம ராசியிலே ராகு இருப்பது நல்லதல்ல. குறுக்கு வழி எண்ணங்கள் ஏற்படும். சரியாக நடக்க வேண்டிய காரியங்களையும் தமது தவறான அணுகுமுறையால் கெடுத்துக் கொள்வீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தை ராகு பார்ப்பதால் உணவே விஷமாகி பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இந்த நிலை ஆடி மாதம் 14ஆம் தேதி ராகு கடகத்துக்கு மாறியதும் தீரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. அவர் தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதாலும் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் குரு தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோக முன்னேற்றம் உண்டு. விருப்ப இடமாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் அதற்கான உத்தரவு கிடைக்கும். வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதும் அவரை சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் தாயாருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். சனி ராசிக்கு 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் தங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சனி ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழில்துறைகளில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவர். தங்கள் ராசியிலேயே ராகு இருப்பதும் அந்த ஜென்ம ராசியை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதும் செயல்பாடுகளில் சிறு தடங்களை ஏற்படுத்தும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவாலும் 7ஆம் இடத்தை ராகு பார்ப்பதாலும் ஆடி மாதம் 11ஆம் தேதி வரை கணவன் மனைவியிலேயே சிறு மனக்கசப்பை ஏற்படுத்தும். பின்னர் நிலைமை மாறும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மென்பொருள் துறைகளில் இருப்பவர்களுக்கு பாதிப்பையும் இடம் மாறுதலையும் தரும். தங்களின் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து இருப்பதும் அவர்கள் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதும் உடல் நலம் தொடர்பான கவலையையும் செலவுகளையும் ஏற்படுத்தும். ஆனாலும் குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் படுவதால் கவலை வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் ஆர்வம் தோன்றும். தேர்வுகளில் வெற்றி உண்டு. வியாபாரிகளுக்கு லாபம் குறையும். விற்பனை மந்தமாகும் என்பதால் புதிய முதலீடுகள் வேண்டாம். ரியல் எஸ்டேட் துறையும் பாதிக்கப்படும். மாதத்தின் இறுதியில் மீண்டும் சிறப்பாக செயல்படும். மார்க்கெட்டிங் துறையும் பாதிக்கப்படும். புதிய ஒப்பந்தங்களால் நஷ்டம் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நீல நிறம் யோகமானதாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரும். மாணவர்களுக்கு இளம் சிவப்பு நிறம் ராசியானது. வியாபாரிகளுக்கு பச்சை நிறமும் அது சார்ந்த பொருட்களும் லாபம் தரும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. ஆடி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் மணி 12:28 முதல் ஆடி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை பின்னிரவு மணி 5:12 அதாவது ஞாயிறு அதிகாலை முடிய சந்திராஷ்டமம் என்பதால் அனைத்து காரியங்களிலும் எச்சரிக்கை தேவை. ஆடி மாதத்துக்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள எமது பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.